வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அண்ட் செலெக்ஷன் போஸ்ட் ஜிடி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் தேர்ட் கிளாஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜிகே கிளாஸில் நான் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட் ஜிடி இது மாதிரியான தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம மிக்ஸ்டு சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேவா. எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் அசோசியேட்டட் வித் பொனாலு ஃபெஸ்டிவல் ஓகேவா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பின்வரும் மாநிலங்களில் எது பொனாலு திருவிழாவுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறான் ஓகேவா. ஸோ ஃபெஸ்டிவல்ஸை வச்சு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பொனாலு ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் கர்நாடகா, ஆப்ஷன் 2ல் கேரளா, ஆப்ஷன் 3ல் தமிழ்நாடு அண்ட் ஆப்ஷன் 4ல் தெலுங்கானா கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொனாலு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஓகேவா. ஸோ தெலுங்கானாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் அதுதான் இந்த பொனாலு ஓகேவா. ஸோ பொனாலு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொனாலு ஃபெஸ்டிவல் தெலுங்கானா ஓகேவா. ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் தான் இந்த பொனாலு அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது ஓகே. ஸோ புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை த முகல் எம்பையர் ஹூ வாஸ் த பிரிசனர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இஸ் ஆக்ரா ஆஃப்டர் த வார் ஆஃப் சக்சஷன் எமாங் ஹிஸ் சன்ஸ் ஓகேவா. என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்களா, யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மகன்களிடையே வாரிசு போருக்கு பிறகு ஆக்ராவில் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்ட முகலாய பேரரசு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஒரு குழு மாதிரி கொடுத்துட்றாங்க ஓகேவா. ஸோ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையினால ஆக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து சிறையில் அடைச்ச மாதிரி வந்து வச்சுருவார். அந்த முகலாய பேரரசர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஓகேவா. ஸோ இந்த குழுவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா அவுரங்கசீப், ஆப்ஷன் 2ல் வந்துன்னா பகதூர் ஷா, முதலாம் பகதூர் ஷா ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் வந்துன்னா ஷாஜஹான், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா ஜகதர் ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன அதாவது இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரி டாபிக் தான். ஹிஸ்ட்ரியில் முகலாயர்ஸ் இருக்குல்ல அந்த டாப்பிக்லேருந்து தான் பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ஸோ இது யார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு. ஸோ ஈஸி தான் ஓகேவா. ஸோ இது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான் ஓகேவா. ஸோ ஷாஜகான் தான் இவர் சிறையில் அதாவது ஷாஜகான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் லைவ் அவரோட கடைசி நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் வீட்டு சிறையில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருப்பா அப்படின்னா ஷாஜகானோட பையனாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் தான் ஓகே. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ ஷாஜகானோட கடைசி பையன் தான் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானுடைய 3 பிள்ளைகளுக்கும் ஏற்படுற வாரிசு போர் ஓகேவா. ஸோ அவங்களுக்கு ஏற்படுறதுல கொஞ்சம் விவரமாக இருந்து அவுரங்கசீப் தான் வந்து வின் பண்ணுவார். ஸோ அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு போருக்கு காரணமாக இருக்குது ஷாஜகான், அதாவது நம்ம அப்பாங்கிற ஷாஜகான். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சிறைன்னு சொல்லிட்டு ஆக்ராவில் ஒரு ஃபோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி போட்டிருப்பார் ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ ஷாஜகானோட பையன் தான் அவுரங்கசீப், அதேமாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. லாஸ்ட் பையன் தான் வந்து அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானை வீட்டு சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பார். எங்கே வச்சிருப்பாருங்கிறத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிருப்பார் ஓகேவா. ஸோ அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானை எங்கே, அதாவது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் ஓகேவா. புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படிக்கெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இன் த டேர்ம் ஃபுல்ஸ் ஐ யூஸ் ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்லேருந்து வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸ் எக்ஸாமோட வெயிட்டேஜை பொறுத்து ஓகேவா கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஓகேவா, சுடுதல். ஆப்ஷன் 3ல் வந்து கோகோ, ஆப்ஷன் 3ல் வந்து கபடி அண்ட் ஆப்ஷன் 4ல் செஸ் சதுரங்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விளையாட்டு இல்லை விளையாட்டுகளில் காளையின் கண் கிடையாது ஓகேவா. ஸோ ஃபுல் சை அப்படிங்கிறது இந்த இதையே நீங்கள்
தமிழில் அதாவது இங்கிலீஷ் உள்ளதே அப்படி தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்லேயுமே தமிழாக்கமாக இருந்தாலுமே அதில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ரொம்ப ஒரிஜினலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க, அப்படியே தங்கிலீஷ்லாம் வந்து பண்ண கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபுல் சை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே தமிழில் கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபுல் சை அப்படிங்கிறது வந்து டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அவங்க வந்து நான் அப்படி சொல்கிறேன். இந்த டேர்ம் அதாவது ஃபுல் சை அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேம்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இங்கே ஷூட்டிங், கோகோ, கபடி, செஸ். ஓகேவா, ஸோ இதில் எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்கேன் ஷூட்டிங். ஓகேவா, ஸோ ஷூட்டிங் அப்படி ஃபுல் சை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஷூட்டிங் அதாவது துப்பாக்கி சுட்டுதல் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் எப்படி சின்ன சின்ன சர்க்கிளாக இருக்குமா, அவங்க இங்கேருந்து டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபுல் ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஃபுல் ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஷூட்டிங் அதாவது சுடுதல் இருக்குல்ல, இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஐ அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா, ஸோ எதில் எந்த இடம் அப்படிங்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ அது முக்கியமான ஒன்று. ஸோ ஃபுல் ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சை அப்படிங்கிறது ஷூட்டிங் அதாவது சுடுதல், துப்பாக்கி சுடுதல் இருக்குல்ல, அந்த போட்டியில் தான் வந்து இந்த டேர்ம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படுது. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் சிஜிஎல் இருக்கட்டும், சிஹெச்எஸ் எல்லாம் இருக்கட்டும், எந்த எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிவிஷன் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி த டேர்ம் லோக்சபா கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார். ஓகேவா, அதாவது இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது, அதாவது நேஷனல் எமர்ஜென்சிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாகவே போடுவோம். ஓகே, அதுதான் தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது. ஸோ இது 3 விதமாக சொல்லப்படுது. எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லுவாங்க. இது நேஷனல் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக. ஓகேவா, ஸோ அதேமாதிரி இந்த தேசிய அவசர நிலையின் போது மக்களவையின் பதவி காலம் எவ்வளோ வரைக்கும் வந்து நீட்டிக்கப்படலாம் அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 3 months அட் த டைம். ஓகேவா, ஸோ அதாவது ஒரே நேரத்தில் 3 மாதங்கள் வரை அப்படி மாதிரியும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 years அட் டைம். ஓகே, 2 ஆண்டுகள் வரையும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து 1 year அட் டைம். ஓகேவா, ஸோ அதே நேரத்தில் ஒரு வருடம் வரைக்கும். ஆப்ஷன் 4ல் வந்து 6 months அட் த டைம். ஓகேவா, ஸோ 6 மாதங்கள் வரைக்கும் அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 year வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டிக்கப்படலாம். ஓகேவா, ஸோ அப்போ சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஓகேவா, ஸோ 1 வருடம் வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய அவசர நிலை அதாவது நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களவையானது மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் மக்களவை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருடம் வரைக்கும் வந்து நீங்கள் நீட்டிக்கப்படலாம். ஓகேவா, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் போடுறாங்க அப்படின்னா 2026 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். அதுதான் அதாவது எமர்ஜென்சிங்கிறதுக்கு நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா அதெல்லாம் வந்து ஆக்டிவில் இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து நார்மல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் ரூல் பண்ணுறதுக்காக அப்புறம் இந்த லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடுவாங்க. ஸோ அதுக்கான டைமிங்கை தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ 1 year வரைக்கும் வந்து லோக்சபா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது சரியான ஒன்று. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் கேட்கப்படக்கூடியது. ஸோ லோக்சபா பற்றி அதை லோக்சபா தாண்டி எமர்ஜென்சி இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்லும் பொழுது இது சொல்லப்படுது. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை எ ஃபேக்டர் தட் டஸ் நாட் டிட்டர்மைன் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஓஷன் வாட்டர். ஓகேவா, ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா கடல் நீரின் வெப்பநிலை தீர்மானிக்காத காரணி அடையாளம் பண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஷன் கரண்ட் டெம்பரேச்சர் கடல் இருக்குல்ல, கடலுடைய டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் பண்ணக்கூடியது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா, பண்ணாதது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான், நாட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, ஸோ இதில் சம்மந்தம் இல்லாத ஒன்று பார்க்கணும். ஓகே, அதாவது கடலினுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்காத ஒரு காரணியாக இருந்துடும் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா லாட்டிடியூட். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 3ல் வந்து ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4ல் வந்து லாட்டிடியூட். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாதது எது, ஆப்ஷன் 3ல் உள்ளது தான். ஓகேவா, ஸோ லாட்டிடியூட்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா, ஸோ லாட்டிடியூட்க்கு வந்து இதில் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ இதுதான் இப்போ இதில் சம்மந்தம் இல்லை, அது மற்ற எல்லாருக்குமே வந்து இதுக்கு சம்மந்தம் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் டைப் ஆஃப் மசில்ஸ் டு அல்ட்ரிஸ் ஐரிஸ் ஆஃப் த ஐ அண்ட் ஃப்ரெஞ்ச் கண்டென்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பை, கண்ணின் கருவிழி மற்றும்
மூச்சுக்குழாய் எந்த வகையான தசைகளை கொண்டுள்ளது? ஓகேவா? ஸோ இது சயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஸோ இந்த சயின்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் அதாவது என்னென்ன உறுப்புலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பை. ஓகேவா? ஸோ பெண்ணினுடைய கருப்பை, அதே மாதிரி கண்களுடைய கருவிழி கருவிழி இருக்குல்ல அது, அதே மாதிரி மூச்சுக்குழாய் இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான தசைகளை, ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எந்த மாதிரியான தசைகளை கொண்டுள்ளது, தசையான டைப் ஆஃப் தசை இருக்குல்ல மசில்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும் தெரியுமா? ஸோ அதை தான் வந்து அந்த ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் சொல்லுவாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாட்டிக் மசில் அதாவது இதே தசை. ஆப்ஷன் 4ல் வந்து ஸ்மூத் மசில்ஸ் மென்மையான தசைகள். அண்ட் ஆப்ஷன் 4னா ஸ்கெல்டல் மசில்ஸ். ஓகே, ஸோ எலும்பு தசைன்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ எலும்புலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும்ல அந்த தசை வந்து எலும்பு தசைன்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 இதில் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை, கண்ணின் கருவிழி மற்றும் மூச்சுக்குழாய் இதெல்லாம் உள்ள தசையாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் தசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க மென்மையான தசை. ஓகே, ஸோ ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் அப்படின்னா அல்ட்ரிஸ். ஓகே, கற்பப்பை, அதே மாதிரி வந்து ஐரிஸ் அவங்க கண்ணோட ஐரிஸில் இருக்குது. அதே மாதிரி மூச்சுக்குழாய் இருக்குல்ல, ஸோ அதில் உள்ளது எல்லாமே வந்து ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த மென்மையான தசைகள் தான் வந்து வரும். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3ல் உள்ள ஸ்மூத் மசில்ஸ் மென்மையான தசைகள். இது சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்டது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பிளான்ட் லொக்கேட்டட் இன் த இந்தியா இன் த இயர் 1904? ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1904 எந்த ஆண்டில் இந்தியாவின் முதல் சிமெண்ட் ஆலை எங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஆப்ஷன் 2ல் வந்து சென்னை, ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்காட், ஆப்ஷன் 4ல் ஜெய்ப்பூர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சிமெண்ட் பிளான்ட் லொக்கேட்டட் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சிமெண்ட் பிளான்ட் 1904 எங்கே வந்து லொக்கேட் பண்ண, அதாவது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஓகேவா? ஸோ சென்னைங்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு சிமெண்ட் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலே முதல் சிமெண்ட் பிளான்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிமெண்ட் பிளான்ட் வந்து 1904 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சென்னை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிமெண்ட் பிளான்ட் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் லொக்கேட் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் தமிழ்நாடுன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் பர்டிகுலராக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில நேரங்களில் ஸ்டேட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 1904 எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபஸ்ட்டு சிமெண்ட் பிளான்ட் வந்து லொக்கேட் பண்ணப்பட்டாங்க இந்தியாவிலே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1904. அதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா சில நேரங்களில் ஆண்டுகளுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே உள்டாவா கண்டிப்பாக அதையுமே தெரிஞ்சு. இப்போ இதில் 3 விஷயம் தெரிஞ்சிருக்கோம். ஒன்று என்னென்னா எந்த வருஷம், எந்த மாநிலத்தில் எந்த குறிப்பிட்ட எந்த இடம் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. இது புதுசாக இருந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணிக்கிறங்க. ரிவிஷன் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டெல்லி பை ஆக்ட் ஆஃப் டேஷ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய ஃபெடரல் நீதிமன்றம் டெல்லியில் டேஷ் சட்டத்தால் நிறுவப்பட்டது. ஓகேவா? ஸோ ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்கிற இந்தியாவுடைய ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது டெல்லியில் எந்த சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எந்த ஆண்டு சட்டம் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1935 1935, ஆப்ஷன் 2ல் வந்து 1919 1990, ஆப்ஷன் 3ல் வந்து 1908 1908, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 1905 1905 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் நீதிமன்றம். ஓகேவா? ஸோ ஃபெடரல் கோர்ட் ஆஃப் ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி கோர்ட் அப்படிங்க. ஸோ ஃபெடரல்னா கூட்டாட்சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த ஆக்ட் படி நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 அது அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெடரல் நீதிமன்றம், இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது முதல்ல டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ டெல்லியில் இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் படி தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஜனவரி 1 1949 வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறங்க. இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறங்க. எதுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரும் அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சுமே கேட்டிருக்காங்க ஒரு தடவை கொஸ்டின்ஸு. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டா அதே மாதிரி வந்து கவுன்சில் ஆக்டா இந்த மாதிரி குழப்பி விட்ருவாங்க. ஸோ அதனால தான் கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 அப்படி மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து 1935 தான் டெல்லியில் இந்தியன் ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிட்டியில் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வருங்களா அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
the density of population is the crude relationship between human and dash. ஓகேவா? ஸோ மக்கள் தொகையில் அடர்த்தி என்பது மனிதனுக்கும் டேஷுக்கும் இடையிலான கச்சா உறவு அப்படின்னா அதுக்கான அதாவது தனித்துவமான உறவு அப்படிங்கிற சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே க்ரூடுன்னு மேலே வந்திருக்குல்ல, ஸோ அது அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே மக்கள் தொகை கணக்கு அடர்த்தி அப்படிங்கிறப்போ இது வந்து சென்செக்ஸ் வச்சு கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸாம். ஸோ சென்செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வச்சு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. 2011ஆம் ஆண்டு சென்செக்ஸை வச்சு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சென்செக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒன்று தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது சென்செக்ஸில் வரும். அந்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது மனிதனுக்கும் டேஷுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமானது அப்படின்னா லேண்டா, ஃபேமிலியா, கேபிட்டலா, க்ரோத்தா, அதாவது நிலம், குடும்பம், மூலதனம், வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது வரும் அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தியில் 2 விஷயத்த வந்து இது பண்ணுவாங்க. ஒன்று மனிதனும் ஹியூமன் அண்டு த லேண்ட். ஓகே, ஸோ லேண்ட். ஓகே, அதாவது எப்படின்னா இப்போது ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையோட ஒரு சதுர கிலோமீட்டர். ஓகே, 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க மக்கள் தொகை. ஓகேவா? ஸோ பாப்புலேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஓகேவா? மக்கள் அடர்த்திங்கிறது தான் ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் எந்த மாநிலத்தில் அதிகமாக எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிலீஸ் பண்ணும்பொழுது நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ளது, மக்கள் தொகை கம்மியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி பிரித்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் தொகை அடர்த்தியை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க. அது வந்து எதுக்குன்னா ஹியூமனுக்கும் லேண்டுக்கும். ஓகேவா? ஸோ நிலம் மற்றும் மனிதனுக்கும் இடையிலானது தான் மக்கள் தொகை அடர்த்தியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹூ எமாங் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ் ரினோன்ஸ் இஸ் நைட்வுட் ஆஃப்டர் ஜாலியன்வாலாபா மார்க்ஸே. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜாலியன்வாலாபா படுகொலைக்கு பிறகு பின்வரும் நபர்களில் யார் தனது நைட்வுட் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா துறந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ஜேசி போஸ். ஓகே, ஆப்ஷன் 3. ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து ஜேசி போஸ் தான். அதாவது ஆப்ஷன் 2ல் வந்து சிவி ராமன். ஓகேவா? சார் சிவி ராமன். ஆப்ஷன் 3ல் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஆப்ஷன் 4ல் சையத் அகமது கான் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்வுட் பட்டம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு தான். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாலியன்வாலாபா ஜாலியன்வாலா படுகொலை அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அந்த பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருப்பார். அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்துன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தான் சரியான. ஓகேவா? ஸோ ஏற்கனவே யாருக்கு நைட்வுட் பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு வந்துன்னா நைட்வுட் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஆல்ரெடி 1913 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். ஓகே, ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். ஸோ அதுவே முக்கியமான ஒன்று. 1913 கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்கு இப்போ ஓகே அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ ரவீந்திரநாத் தாகூருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் வந்து நைட்வுட் பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த நைட்வுட் பட்டத்தை வந்து அவர் ரிட்டர்ன் கொடுத்துருப்பார். எதுக்கான ஜாலியன்வாலாபா படுகொலை அப்படிங்கிறது 1919 நடைபெறும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த நைட்வுட் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கொடுத்துருவார். ஓகேவா? ஸோ இதில் ரவீந்திரநாத் தாகூர் பற்றியான சில முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கிறேங்க. தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் கால்டு த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வாட் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஓகேவா? ஸோ செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்கிறது எது வரும்? ஆப்ஷன் 1ல் நியூக்ளியஸ் உட்கர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஆப்ஷன் 2ல் வந்து சைட்டோபிளாசம். ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து குளோரோபிளாஸ்ட். ஓகே, ஆப்ஷன் 4ல் வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த பவர் ஹவுஸ் ஆஃப் செல், அதாவது செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ செல் டாபிக்கில் அதாவது இதுவுமே வந்து சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ செல் டாபிக் சயின்ஸில் செல் டாபிக் இருக்கலாம், அதுலேருந்து கேட்கப்பட்டதான். ஓகேவா? பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படிங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த குவைட் இந்தியா ரெசல்யூஷன்ஸ் வாஸ் ரெட்டிஃபைடு இன் தி டேஷ் செஷன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டு லான்ச் த மூவ்மெண்ட். ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் டேஷ் அமர்வில் டேஷ் இயக்கத்தை தொடங்க குவைட் இந்தியா தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ குவைட் இந்தியா ரெசல்யூஷன், இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இது வந்து இங்கே இந்த ரெசல்யூஷன் வந்து எந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 லக்னோ, ஓகே. ஆப்ஷன் 2 வந்து பாம்பே, ஆப்ஷன் 3 வந்து பைக்கானர், ஆப்ஷன் 4 வந்து நாக்பூர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இருக்க பாம்பே. ஓகே. ஸோ பாம்பேயில் நடந்த இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கான ரெசல்யூஷன் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் 2 இருக்க பாம்பே அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகேவா. ஸோ பாம்பே செஷன்ஸ் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸால் இந்த குவைட் இந்தியா ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு செஷன்ஸில் வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. சரியான ஒன்று வந்து பாம்பே. ஓகே. ஸோ பாம்பே மாநாட்டில் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த குவைட் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று 1942 ஓகேவா அந்த இயரில். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே. முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ காளிதாசா வாஸ் த ஃபேமஸ் போய்ட் இன் த கோர்ட் ஆஃப் டேஷ். ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா காளிதாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் நீதிமன்றத்தில் ஒரு பிரபலமான கலைஞர். ஓகே. ஸோ யாருடைய கோர்ட் போய்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளிதாசா அப்படிங்கிறவர் இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து புஷ்யமித்ர சுங்கா. ஓகே. ஸோ ஆப்ஷன் 2 வந்து ஹர்ஷவர்தனா, ஆப்ஷன் 3 வந்து சந்திரகுப்தா 2, அதாவது 2வது சந்திரகுப்தா, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து கனிஷ்கா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய அவைக்கள புலவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் போய்ட்டாக இருந்தார் அப்படின்னா ஆப்ஷன் 3 இருக்க 2ஆம் சந்திரகுப்தா. ஓகே. ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கள புலவராக தான் வந்து யார் இருந்தா காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஓகேவா. ஸோ காளிதாசர் வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைக்கள புலவராக தான் வந்து இருப்பார். அதுதான் வந்து இது சரியான ஒன்று. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அவைக்கள புலவர்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு இன் 2005 ஃபார் டேஷ் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுரேஷ் டெண்டுல்கர் குழு 2005 டேஷுக்கான உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி இது மாதிரி நிறைய கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. ஸோ அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து 2005 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு ரிப்போர்ட் வந்து 2007 வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுது அப்படிங்கிற முக்கியமான ஒன்று. ஓகே. ஸோ ஒரு கமிட்டிங்கிறது உருவாக்கப்படுது அப்படின்னா கண்ட்ரியில், அதாவது நாட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான தேவை இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தேவையான ரெசல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இதேமே வந்து கொண்டு வரும் ஒவ்வொரு கமிட்டியுமே. அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி தான் அந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. அந்த கமிட்டி இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி வந்து போய்ட்டு எஸ்டிமேட், அதாவது வறுமை குறிப்பு மதிப்பீடுகள். ஆப்ஷன் 3 எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு வேலை வாய்ப்பு. ஆப்ஷன் 3 ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கைக்காகவா, அல்லது ஆப்ஷன் 4 இருக்க எக்கனாமிக் ரிஃபார்ம், அதாவது பொருளாதார சீர்திருத்தத்துக்காகவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சரியானது எதுனா சுரேஷ் டெண்டுல்கர் குழு 2005 ஸோ எதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டது அப்படின்னா ஃபைனலாக வறுமை மதிப்பீடுங்க, அதாவது பொவர்ட்டி எஸ்டிமேட். ஸோ இந்த சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2005 அமைக்கப்பட்டது. இது பொவர்ட்டி எஸ்டிமேட், அதாவது வறுமை மதிப்பீடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இந்த வறுமை பொவர்ட்டி எஸ்டிமேஷன்ஸ்க்காக நிறையா இது குழு அமைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டதில் ஒன்று தான் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. இது 2005 அமைக்கப்பட்டது. அதையுமே கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த வருஷத்தில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ 2005 அமைக்கப்பட்டது. ரிப்போர்ட் வந்து 2007 வந்து வழங்கியது. அதையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி குழு அப்படின்னா வறுமை மதிப்பீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கேஷ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களும் பார்த்து எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் பெறதுக்கு முயற்சிப்பாங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.